வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்ல பலவிதமான இயர்ஃபோன்ஸ் நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது PTRON அப்படிங்கிற இந்த கம்பெனியில் வந்த ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன். ஸோ இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் ரொம்ப சீப்பான விலையில அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விலையில நம்ம இதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, ஸோ PTRON இந்த கம்பெனில இருந்து புதுசா ஒரு கம்பெனி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் அமேசான்ல செக் பண்ணி பார்த்தா இந்த கம்பெனில இருந்து எக்கச்சக்கமான இயர்ஃபோன்ஸ் மற்றும் ஆடியோ ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவும் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில ரொம்ப ஒரு மலிவான விலையில வச்சிருந்தாங்க. ஸோ PTRONல இருந்து ஏற்கனவே ஒரு பேஸ் பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாரும் ஆர்வமாக எனக்கு கேட்டுருந்தீங்க, அதை வாங்கி ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அதை வாங்கணும்னு நினைச்சப்போ, இதுக்கு முன்னாடி வந்த மாடல் நான் வாங்கணும்னு நினைச்சப்போ அதோட விலை வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே போயிருச்சு. சரி, இதை விட கம்மியான விலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த PTRON-உடைய பாஸ் பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய மாடல் ஒன்று போட்டிருந்தாங்க. இதோட விலை வந்து 899 rupees அப்படின்னு போட்டிருந்தாங்க. டக்குன்னு கிளிக் பண்ணி நான் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே போய் பார்த்தா இதோட விலை பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய்க்கு மேலே போகுது. அதுக்கடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் இந்த அமேசான் ஆஃபர் சேல் ஓடிட்டு இருக்கு. சேலில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு கம்மியாக இந்த மாடலுடைய ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு எந்த விலைக்கு இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ பாக்ஸ்க்கு வெளியில பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனல் லுக்கில் இதோடைய டிசைன்லாம் போட்டு ஃபோட்டோலாம் போட்டுருக்காங்க. பின்புறத்தில் இதோடைய பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து ப்ளூடூத் 5.0 ரன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உள்ளுக்குள்ள பார்த்தோன்னே உள்ளுக்கு இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த PTRON-உடைய பேஸ் பட்ஸுக்காக ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸுக்குள்ள இந்த இயர்ஃபோன்ஸை நீங்க வச்சுக்கலாம். இந்த பேஸ் பட்ஸை இந்த கேஸுக்குள்ள நீங்க வைக்கிறப்போ அது வந்து பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகணுங்கிறதுக்காக மேக்னெட்டிக் கேஸ் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உள்ளுக்குள்ள நீங்க போடுறப்போ டக்குன்னு போய் உள்ள போய் ஃபிட் ஆகிக்கும். உள்ளுக்குள்ள ஒரு பட்டன் இருக்கு, இந்த கேஸுக்குள்ள ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை பிரஸ் பண்ணாதான் சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகும். சார்ஜர் ஸ்டாப் பண்றதுக்கு இந்த பட்டன் நீங்க திருப்பி பிரஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 4 LED லைட் இருக்கு. இந்த LED லைட் வந்து உங்களுக்கு எவ்வளவு பேட்டரி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்புறம் இந்த பின்புறத்துல மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோ USB போர்ட் மூலமா இதை நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ஜிங் கேஸினுடைய குவாலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள பேஸ் நல்ல திக்கான நல்ல மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேலே உள்ள இந்த ஃபிளாப் கவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபிலிம்சியான மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதை நீங்கள் கவுத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக கீழே விழுகாது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது இரண்டையும் நீங்க இந்த கேஸ் இல்லாம நீங்க வச்சிருக்கிறப்போ இந்த இரண்டையும் மேக்னெட் இருக்கிறதுனால டக்குன்னு இதை ஓட்டிட்டு இதை நீங்க ஒன்னாக்கி நீங்க வச்சுக்கலாம். ஸோ தொலைந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இதுல. ஸோ இது எனக்கு இதுல ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பேஸ் பட்ஸ் இதோடைய குவாலிட்டி டிசைன்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக்லாம் பண்ணியிருக்காங்க, கிளாசி பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஸ்கிராச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க பாக்கெட்ல எல்லாம் போட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஸ்கிராச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஆனா ஃப்ரண்ட்ல இருந்து இந்த பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அந்த பட்டன் வந்து மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஸ்கிராச் ஆனாலும் வெளியே உங்களுக்கு தெரியாது. நீங்க வேர் பண்ணிட்டு இருக்கிறப்போ இதுல இருக்கிற ஸ்கிராச்சஸ்லாம் உங்களுக்கு வெளியே தெரியாது. ஸோ ஒரு ப்ளூ கலர் ரிங் மாதிரி ஒரு டிசைன் இருக்கு. அதுக்கு நடுவில் ஒரு LED லைட்டும் கொடுத்துருக்காங்க. பிளிங்கிங் LED லைட் ஒன்று இருக்கு. அப்புறம் அந்த பட்டன் பாத்தீங்கன்னா அது வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். இரண்டுலயுமே பாத்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ கால்ஸ் வந்து அட்டன் பண்றதுக்கு, அப்புறம் ட்ராக்கை வந்து பிளே பாஸ் பண்றதுக்கு, அப்புறம் நெக்ஸ்ட் ட்ராக் போறதுக்கு, ப்ரீவியஸ் ட்ராக் போறதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இதுக்குள்ள மைக்கும் இருக்கு. ஸோ மைக் மூலமா நீங்க கால்ஸும் பேசிக்கலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த காதுக்குள்ள நம்ம வச்சுக்கிறப்போ அந்த ஃபிட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறது முக்கியமா நம்ம பார்த்து ஆகணும். ஸோ இந்த ஃபிட்டிங் பாத்தீங்கன்னா எனக்கு என்னுடைய கால் சைஸுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பெருசா ஒன்றும் வித்தியாசமா விகாரமா தெரியல. பட் பார்க்கறதுக்கு நல்ல லுக்காவே இருக்கு. காதோடைய ஃபுல்லா இந்த ஓட்டை ஃபுல்லா அடைக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு ஒரு பாசிவ் நாய்ஸ் கேன்சலிங், ஒரு நாய்ஸ் சீலிங், ஒரு சவுண்ட் சீலிங் மாதிரி எனக்கு ஒரு எஃபெக்ட் ஒன்று கேட்குது. இது கிளாசி ஃபினிஷிங்ல கொடுத்துட்டாங்க. ஸோ மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லாட்டி ரப்பரைஸ்டு ஃபினிஷிங்ல கொடுத்துருந்தாங்கன்னா காதில் மாட்டிட்டு ஜாகிங் போறப்போ விழுகாது அப்படின்னு ஒரு தைரியமா நீங்க போகலாம். 2-3 தடவை ஓடி போய் பார்த்துட்டேன், பட் விழுகலை. பட் இருந்தாலும் தைரியமா கான்ஃபிடென்ட்டா போறதுக்கு வந்து இந்த கிளாசி ஃபினிஷிங் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கு.
அடுத்தபடியா இதோடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு முக்கியமா உங்களுக்கு சொல்றேன். ஸோ முக்கியமா நான் என்னுடைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ எல்லாத்தையும் நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா frequency separation முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ frequency separation அப்படிங்கிறது பேஸ், ட்ரெபிள் மற்றும் வாய்ஸ் இந்த மூணு frequency, இந்த மூணு மெயின் frequencyக்கு நடுவில் செப்பரேஷன் இருக்கணும். ஒவ்வொரு டோனும் நம்ம கேட்கிறப்போ ஆடியோ வந்து கிளியரா கிறிஸ்பா கேட்கணும் அப்படிங்கிறத நான் அதிகமாக பார்த்து அப்படி இருந்தால் தான் நல்ல ஒரு இயர்ஃபோன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் இதோடைய சவுண்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பேஸுக்கு அவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பேஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து பேஸ் பட்ஸ் அப்படின்னு யார் பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் பேர் வச்சுட்டு இவங்க டியூன் பண்ணாங்களா, டியூன் பண்ணிட்டு பேர் வச்சாங்களா அப்படின்னு தெரியல. பட் கரெக்டாக தான் பேர் வச்சிருக்காங்க. பேஸ் மட்டும்தான் இதுல வந்து ரொம்ப ப்ரொனவுன்ஸ்டா இருக்கு. அந்த பேஸ் ப்ரொனவுன்ஸா இருக்கிறதுனால அந்த பேஸோட ஃப்ரீக்வன்சியோட சேர்த்து மித்த ஃப்ரீக்வன்சி தூக்கிட்டு போயிருது. ஆர்டிஃபிஷியலா பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரெபிளையும் வாய்ஸையும் கூட பேஸோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற கொண்டு போயிருந்தனால எல்லாமே சேர்ந்து கிளப் ஆகி ஒரு இடத்துல கேட்கிற மாதிரி தெரியுது. அந்த டிஸ்டிங்க்ட் செப்பரேஷன் பாத்தீங்கன்னா இந்த பேஸ் இந்த மிட்ஸ் ஹைஸ்க்கு வந்து செப்பரேஷன் டிஸ்டிங்க்டா அவ்வளவா கிடையாது. இந்த டிஸ்டிங்க்டான வாய்ஸ் செப்பரேஷன் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் இல்லாட்டி வோக்கல் கர்நாடிக் சாங், இந்த மாதிரி பல விஷயங்கள் கேட்கறவங்களுக்கு மட்டும் இது கிடையாது. நீங்க மாடர்ன் சாங் நீங்க கேட்கற இருந்தீங்களா கூட அதுல இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஸ் செப்பரேஷன், இந்த ஒரு ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இதுல வந்து வெறும் பேஸ் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால நல்ல அடி குத்து வெட்டு சாங் எல்லாம் கேட்டீங்கன்னா தாராளமா அதுல கேட்கலாம். நீங்க ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும். அவங்க காதுல போட்டு நீங்க என்ன லிரிக்ஸ் பேசுறாங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. நான் வந்து காதுல போட்டு நல்லா டான்ஸ் ஆடணும், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இயர்போன்ஸ் நீங்க வாங்கலாம். மற்றபடிக்கு எல்லாமே உங்களுக்கு கேட்கறது எல்லாமே டம்மு 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 டம்னு அடிக்கிற இந்த பேஸ் மட்டும் நல்லாவே கேட்கும். ஸோ நல்லா கரெக்டா பேர் வச்சிருக்காங்க பேஸ் பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கால்ஸ் நம்ம பேசுறப்போ நம்ம பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு லைட்டா மஃபுல்டா கேட்கற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஏதோ ஒரு குகைக்குள்ள இருந்து பேசுற மாதிரி கேட்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க பேசுறது எனக்கு கிளியரா கேட்டுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரே ஒரு இயர்போன்ஸ் மட்டும் நீங்க காதுல வச்சு சிங்கிள் மோனோ இயர்போன்ஸ் மட்டும் நீங்க காதுல வச்சுக்கிட்டு இதை சிங்கிள் பீஸா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஓகே. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம வச்சு பாக்குறப்போ சவுண்ட் குவாலிட்டி, இந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் இல்லாத சவுண்ட் குவாலிட்டி கூட ஓகே அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. பட் இன்னொரு விஷயம் கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டியது பேட்டரி. ஸோ பேட்டரி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸுக்குள்ள இருக்கிற பேட்டரி பாத்தீங்கன்னா 400 mAh பேட்டரி. ஸோ ஒவ்வொரு இயர்போன்ஸும் ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா 50 mAh பேட்டரி. PTRON தரப்புல இருந்து அவங்க ப்ராமிஸ் பண்றது என்னன்னா இது வந்து 5 to 6 hours வரைக்கும் உங்களுக்கு இந்த இயர்போன்ஸ்னுடைய பேட்டரி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு 5 to 6 hours கிடைக்கல. 3.5 to 4 hours தான் எனக்கு கிடைச்சிச்சு இந்த இயர்போன்ஸ். நான் வந்து கிட்டத்தட்ட 80% வால்யூம்ல வச்சு கேட்டப்போ. அதே மாதிரி இதை சார்ஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 hours ஆயிடுது. உள்ளுக்குள்ள போட்டா அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 to 2 hours ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 தடவை நீங்க சார்ஜ் பண்ணலாம். ஸோ கடைசியா இது வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட் கண்டிப்பா 1000 ரூபாய்க்கு மேல நான் வாங்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அதுவும் எனக்கு ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்க ஒத்த காலில் நின்னீங்க அப்படின்னா இந்த ரெட்ட காதுல கேட்கிற இந்த இயர்போன்ஸை வந்து நீங்க PTRON இயர்போன்ஸ் நீங்க தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். பட் உங்களால கொஞ்சம் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சிச்சு, இல்ல எனக்கு வந்து சவுண்டுடைய குவாலிட்டி, எனக்கு வந்து ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் தரம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பெட்டர் இயர்ஃபோன்ஸ் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ட்ரூலி வயர்லெஸ் தான் வாங்கணும்னு கிடையாது. உங்களுக்கு நெக் பேண்ட் டைப் இல்லாட்டி ரெகுலர் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் மாதிரி பல டைப் உங்களுக்கு இருக்குது. ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்லேயே நம்ம வந்து 1400 ரூபா 1500 ரூபாய்க்கு நம்மளுடைய சேனல்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூ நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த இயர்ஃபோன்ஸ் 1000 ரூபாய் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.